அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாள் இன்று நமக்கு தந்திருக்கின்றார். இன்றைய நாளிலே இந்த நாட்களில் தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போமா? அன்புமிக்க ஆண்டவரே, இது இந்த காலை வேளையிலே தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை உம்முடைய கருத்திலே தருகின்றேன். ஆண்டவரே, ஒரு வருடம் முழுவதும் உழைத்து அந்த பிள்ளைகள் இந்த தேர்வை எழுதும்போது நீரே அவர்களுக்கு ஞானத்தை தந்து புத்தியை தந்து, ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் தந்து, படித்தவை ஒவ்வொன்றும் அந்த தேர்வு இடத்தில் அவர்களுக்கு நினைவுக்கு வந்து அவர்கள் நல்ல முறையில் எழுதுவதற்கு உடைய தூய ஆவியின் ஆற்றலை தந்து, ஞாபக சக்தியை தந்து அவர்களை திடப்படுத்தும். உம்முடைய அருள்கரம் அவர்களோடு இருக்கட்டும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ரோமையர் 8:28. கடவுள் தம்மிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது தமது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து அவர்களது நன்மைக்காகவே அனைத்திலும் செயலாற்றுகிறார் என்பது நமக்கு தெரியும் என்று தூய பவுல் சொல்லுகின்றார். சமீபத்தில் ஒரு அம்மா எனக்கிட்ட ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அன்புமிக்கவர்களே, அந்த அம்மா காலையில் ஒரு நாளைக்கு அவங்க அலுவலகத்துக்கு செல்வதற்கு ரொம்ப அவசரப்பட்டு சென்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அலுவலகத்தை அடைவதற்கு இன்னும் 10 நிமிடங்கள் தான் உண்டு. எனவே பேருந்தில் பயணம் செய்யணும். அதனால் ரொம்ப அவசரப்பட்டு சென்றார்கள். சென்று பேருந்து நிறுத்தக்கூடிய இடத்திலே அவர்கள் நின்று கொண்ட நேரத்திலே ஒரு பேருந்து வந்தது. இவர்களும் நிறுத்துமாறு கை சைகை காட்டினார்கள். ஆனால் அந்த பேருந்து நிறுத்தாமல் சென்று விட்டது. உடனே இவர்களுக்கு படபடப்பாக இருந்தது. ஐயோ, வந்த பேருந்தையும் நான் தவற விட்டு விட்டேனே, இந்த நேரம் நான் இதில் ஏறி இருந்தேன்னா நேரத்துக்கு அலுவலகத்துக்கு சென்றிருக்கலாமே என்று அவர்கள் அங்கலாய்த்த நேரத்தில், பதறிய நேரத்தில் இன்னொரு பேருந்து சுமார் 5 நிமிடங்கள் தாண்டி வந்தது. அவர்கள் அதில் ஏறினார்கள். ஏறி கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் சென்றிருக்கும். அன்புமிக்கவர்களே, அவர்கள் ஒரு கண்கொள்ளா காட்சியை, பதற்றம் நிறைந்த காட்சியை கண்டார்கள். அதாவது முன்னே சென்ற பேருந்து, இவர்களை ஏற்றாமல் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதை கண்டு அந்த நேரத்திலே கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஏனென்றால் நான் அந்த பேருந்தில் ஏறியிருந்தால் இந்த நேரம் இந்த விபத்துக்கு நான் சிக்கியிருப்பேனே என்று தனக்குள் சொல்லி கொண்டதாக அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அன்புமிக்கவர்களே, அன்றைய நாளிலே அந்த அம்மா மீண்டும் ஒரு செய்தி எனக்கு சொன்னார்கள். காலையில் நான் இறை வசனத்தை தியானிச்சிட்டு 2 வார்த்தைகள் வாசிச்சுட்டு கடவுளை தியானிச்சுட்டு தான் ஃபாதர் வீட்டிலிருந்து நான் இறங்கி போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இறை வார்த்தையை பாருங்க. தம்மிடம் அன்பு கூர்பவர்களோடு, தமது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அனைத்திலும் கடவுள் செயலாற்றுகிறார். எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் அந்த நாளை கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் அந்த பயணத்தை செல்லும்போது ஆண்டவர் இன்று உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஏனென்றால் தம்மிடம் அன்பு கூறுகின்ற மக்கள், தமது திட்டத்திற்கேற்ப வழி நடக்கின்ற மக்கள், அவர்களோடு இணைந்து கடவுள் பயணிக்கின்றார். அவர்களை அனைத்து தீங்கு நின்றும் விலக்கி காத்து தன்னுடைய சிறகண்டையின் கீழ் வைத்து கண்ணின் கருவிழி போல பார்க்கின்ற தெய்வம் நம்மை இன்றும் அவருடைய கரங்களில் ஒப்படைப்போம். அவர் நம்மை வழி நடத்துவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.